ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹெச்டி கேமிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கிங்ஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்ட் 1 பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பார்த்து வந்துருக்கேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தடுக்கி விட்ருங்க. ஸோ வளவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வளவளம் பேச விரும்பல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த டவரில் 2 கேவலமான பசங்க காவல் காத்துட்ருக்காங்க. அவங்க முட்டாள் மாதிரி இருந்தாலும் அவங்க பொருளை நல்லா மறைச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் என்னென்னா, அவங்களோட குறை பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், வா காட்டுறேன்றாங்க. டெனிஸை ஏன் கொண்டு போனாங்கன்னு கேட்குறான். இது ஒரு பிராங்கு. அந்த மிருகத்தோட கண்ணுக்குள்ளேருந்து நுழைந்து அவனால் பார்க்க முடியுமாமா. ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஐயோ அட்டப்பாங்களா, என்னடா பண்ணுறீங்க? இதுலேருந்து எந்த பொருள் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நல்ல பொருளாக எடுத்துக்கோன்றான். ஓகே ரைட்டு. ஓகே கைஸ், நமக்கு டபுள் நைஃப் கிடச்சிருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஃபைட்டும் டபுளாக இருக்க போது இன்னும் பிரச்சனை இல்லை, அழகாக முடிச்சிடலாம் கைஸ். ஸோ இன்னும் யாராவது லைக் பண்ணால் பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. சரி வாங்க, ஏதாவது ஃபைட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். நல்லா இருக்கே டபுள் நைஃபு கைஸ், சூப்பராக கைஸ் மேலே. ஓகே எடுத்து வச்சாச்சு, நைஸு. இப்போ எங்கே போகணும்? வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இந்த கோலை மாதிரி உள்ளே ஒளிஞ்சிட்ருக்க, வெளியே வா. யாரை பார்த்து கோலைங்கிற? அடே இதான் வரண்டா இருங்கடா. டே வாயில் போடு கை. யாரை பார்த்து ஒளிஞ்சிட்ருக்கேன் கை? நம்ம மேலே நம்மளை பார்த்து ஒளியிறான்றான். வாயில் குத்து போடு வாயில் போடு வாயில் போடு வாயில் போடு. யாருக்கு கேட்டே என்கிட்ட வராடே? சஞ்சுடா எஸ்டிஜி, ஒன்றும் பண்ண முடியாது டேய். ஓகே புதுசாக வந்து இது பண்ணிப்போம். ஓகே அவ்வளோதான், முடிஞ்சா சண்டை முடிஞ்சா? சப்பா சண்டை முடிஞ்சு. ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ நான் மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன், ஆனால் சீக்கிரம் நம்ம அந்த டவருக்கு போய் ஆகணுங்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஐயோ உடி திரும்ப கிடச்சா நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றாங்க. ஐயோ என்னென்னமோ ஓப்பன் ஆகுது. சரி விடுங்க, அதை கிளைம் பண்ணிப்போம் கைஸ். தெரியாமல் டச் பண்ணுறாங்க கைஸ், அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இது ஓகே. இப்போ எங்கே ஓடணும்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அந்த மேப்பில் காட்டுறான அந்த சைடாக தான் இருக்கணும். வாங்க இருங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டே போயிடுவோம். ஓகே ரூட்டும் வந்துருச்சு. நைஸு. ஓகே கைஸ், இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. வாங்க போவோம். ஓகே கைஸ், 52 மீட்ரு இருக்குது. ஏன்டா ஒரு குதிரை கொடுத்தா என்னடா உங்களுக்கு கைஸ்? 50 இருக்குது, 52 மீட்ரு ஓட விட்றாங்க கைஸ். இருக்குங்க இங்கே இன்னும் பெட்டி இருக்குது, அதையும் எடுத்துப்போம். என்ன இருக்குது உள்ளுக்கு? என்ன இருக்குது? பேசிக் போல்ட்டு இது ஏதாவது தேவைப்படும் கைஸ், வச்சுப்போம் வாங்க. ஓகே இங்கே 2 பேர் இருக்கானுங்க. ஏய் இங்கேடா, இங்கே வாங்கடா. டபுள் கத்தி இருக்கடா என்கிட்ட, 2 கத்தி. வாங்கடா வச்சு போடு வாயில் குத்து போடு. நீ வாடா. என்னடா அந்த ஆளுங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க டேய். நான் அவனை இன்னும் உங்கள் எல்லாரையும் முடித்து கடைசியில் அவனை முடிக்கிறேன்டா. ஓகே என்னென்னமோ இருக்குது, என்னென்னு தெரில. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு கேம் மட்டும்தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம டவர்கிட்ட தான் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பெரிய ஒரு டவர் ஒன்று இருக்குன்னு அதுதான் நினைக்கிறேன் கைஸ். இருங்க நம்ம ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணுறது எனக்கே தெரியல. எப்படா பண்ணுறது இதை? ஓகே கிளிக் பண்ணியாச்சு. ஐ திங்க் கைஸ் இதை மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி அதை டச் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணுறா, டச் ஆகலை. டச் ஆகிடுச்சு. ஓகே வே பாயிண்ட் செட் கொடுத்தாச்சு. செட் வே பாயிண்ட் கொடுத்தாச்சுரா. வந்துட்டோமா என்ன தெரிலையே, எனக்கு என்னமோ வந்த மாதிரியே தெரியல கைஸ். இது நான் ஓடியே போயிடுவேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்துட்டோமா? வந்துட்டோம் கைஸ். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? இறங்க கைஸ், இருக்கோ இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ட்ராக்கிங் கொஸ்ட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஜோ ஏன்னா கதனை கரல கைஸ். இது ஃபஸ்ட்டு இந்த சீக்கிரம் குயிக் ட்ரான்ஸ்போர்ட்டை கற்றுக்கணும். வந்தாச்சு கைஸ், வந்தாச்சு. சாரி கைஸ், வந்தாச்சு. அங்கே 2-3 பேர் நிற்கிறாங்க, வளர்ந்து கட்டவன். அவனை வேறு முடிக்கணுமா? விட்டுங்க கைஸ், அசால்ட்டு முடிச்சிடலாம். பாருங்க பொறுமையாக போனால் முடிச்சு. எனக்கு தெரிஞ்சு குனிஞ்சு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே நைஸாக போவோம். ஐயோ கட்சின்னு வந்துருச்சா? இது விடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்தாச்சு. வந்துட்டேன்டா டே. எனக்கு தெரிஞ்சு இவங்களை போட்டு தள்ளிட்டு தான் போக முடியும். எங்கேயாச்சும் வேறு வழியே இல்லை. வந்துட்டான் பாருங்கள், வளர்ந்து கட்டவன் எவ்வளோ பெருசாக இருக்கான். அம்மா வாங்கடா, எல்லாரையும் முடிக்கிறேன்டா, காலி பண்ணுறேன்.
வாங்கடா 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 பசங்களா, இங்கே ஒரு வைல்டிங் கொலக்கார கிடச்சிட்டான். இவனை வச்சு என்ஜாய் பண்ணுவோம். வாங்கடா. யாருக்கிட்ட டேய் வாடா 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 பார்த்துடலாம். பின்னாடி போங்க. அவன் என்னோட யாருக்கு இறையாகிறான் பார்த்துடலாம். வாங்கடா டேய். வாடா வாடா வாடா. வாயில் வாங்கடா. வாயில் வாங்க. சாப்பிட வாயில் போடு. அஜிஜோ அடிக்கிறாங்க கைக்கு இவ்வளோ எழுத்து வச்சுருக்காங்க. எப்படியாவது குறைச்சாகணும். போர் வாயில் நான் 2 அடி பண்ணேன். டபுள் அடிப்பேன், சிங்கிள் அடிப்போம். தப்பிச்சிடலாம். ஓகே நைஸ். நல்லா அடிச்சிட்ருக்கோம். போடு தப்பிச்சாச்சு. வாடா டே வாடா. என்னடா பொம்பளை பிள்ளைங்களாம் கடைக்க தெரியுங்களா? வெக்கமாக இல்லடா உங்களுக்கு. என்னடா மனுஷங்க நீங்கள்லாம். வாயில் போடு. ஏன்னா பொண்ணுங்களை கடத்துறீங்க. உங்களெல்லாம் வெக்கமான கொடுத்துட இருறா. உனக்கு வைக்கிறேன்டா. போடு அட்டி போடு கைஸ். அவன் கதை முடிஞ்சு இப்போ முடியலையா? ஜோர்லி அவளை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? அந்த பொண்ணா? அவளை நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன். டேய் என்னடா பேசுறது? வாயில் வாங்க இருந்து நான் சும்மாவே கொடுக்கூடாது. போடு வாயில் வாங்க. வாயில் போடு. வாயில் வாங்கடா. போடு வாயில் போடுங்க. போடு வெயிட் பண்ணுங்க. ஸ்னேக்கேட்டை பண்ணுவோம். பயங்கரமாக அடிச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் முடிஞ்சு. போடு வாயில் இது இருங்க. டைட் இருக்கு. வெயிட் பண்ணு. போடு குத்து இருங்க. ஷீல்டை பிடிச்சிக்கலாம். ஓகே. இப்போ அந்த பட்டன் ரெடி ஆகிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தான். அவன் கதையை எப்போ முடிச்சாலாம். வெயிட் பண்ணுங்க. ஸ்டாமினா இல்லை, அதுதான் நான் கொஞ்சம் ஓடுறேன். ஜோ ஸ்டாமினா காலியாச்சு. எப்படியும் அடிக்க ட்ரை பண்ணுவோம். இருங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க. ஸ்டாமினா ஏறட்டும். சீக்கிரம் ஏற மாட்டேங்கிறீங்க. அதாங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இறா இவன் வேறு துரத்திட்டே வரான். அண்ணே இருந்தே பேச்சுத்துக்கலாண்ணே. எதானாலும் பேச்சுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. உங்கள் அக்காளி பேக்கிற வேலையே இல்லை. இங்கே எல்லாம் தீர்த்துட்டு தான் பேசுவோம். வாயில் போடு. காய்ச்சி முடிஞ்சு. அவ்வளோதான். கடைச்சி அடி வாயிலே வாங்கினான். அவ்வளோதான். அவன் கதை முடிஞ்சு. நீ யாராவது வரீங்களாடா? வாங்கடா டேய் பார்த்துடலாம். வாங்கடா. எத்தனை பேர் வரானு வாங்கலாம். நான் ஒன்றா வரானு கைஸ். எல்லாரையும் முடிச்சு தள்ளிடலாம். போடு வாயில் போடு. இந்த பக்கம் போடு. ஏச்சு இவங்கெல்லாம் தூசி மாதிரி தட்டியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி. டபுள் ஸ்னைப்பு. டபுள் கட்டான வச்சு அடிப்போம் நம்மலாம். எப்படி போடு கைக்கு. அவ்வளோதான் கைஸ். முடிச்சாச்சு. எப்படி வாயிலே கொடுத்துட்டோம் கைஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது வாயில் அடிச்சிட்டோன்னு ஒன்று என்ன மைண்ட் ஸ்ட்ரைக்குன்னு கேட்டுச்சு. ஆனால் கொடுக்க முடில. இதுதாங்க பக் ஆகுறது. பார்த்தீங்களா எப்படி பக் ஆகுது? நீ இது விடுங்க. அதெல்லாம் கண்டுக்கிட்டால் நம்ம நாளுக்காகவே மேலே ஒருத்தர் இருக்கான். அவனை எப்படியா காலி பண்ணுமே. அவனை காலி பண்ணால் உள்ளே இருக்கிற உச்சாரோட எத்தனை பேர் இருக்காங்க வேறு தெரியல கைஸ். இல்லை எத்தனை பேர் இருப்பானுங்க எவ்வளோ பேர் இருப்பானுங்க. போட்டு பார்த்துட்டான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவனை முடிச்சாச்சு இருங்க. அவனை பொறுமையாக போய் அவனை போய் முடிச்சிடுவோம் கைஸ். ஓகே இதுதான் அந்த இடம்னு நினைக்கிறேன். கவர் சீன் என்னடா அது? போடு வாயில் போடு கைஸ். என்ன கைஸ் அது? என்னடா கட்டி என்னடா வெட்டி தொங்க விட்ருக்கீங்க கைஸ்? இங்கே பாருங்க கைஸ். நீங்கள் சொல்கிற சரி தான். இங்கே வர எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தொங்க விட்டுறானுங்க. ஆடினா கட்டாப்பு கடையில் இருக்கிற மாதிரி. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கைஸ்? உள்ளே பாருங்கள். ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது. இருங்க மேலே போக சொல்கிறாங்க. மேலே போய் பார்ப்போம். பாவிகளா இங்கே பாருங்க கைஸ். எவ்வளோ டெட் பாடி. எல்லாருமே அந்த வில்லேஜுக்காரங்க தான் நினைக்கிறேன். எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய வில்லனாடா. நீங்கள் பார்த்துடலாம்டா டே. ஓகே ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கானா? அடாடா கவனிக்கல. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. வாயில் போடு வாயில் போடு சாவிட. ஏன்னா பொண்ணுங்களை கிடச்சிட்டு கொண்டுகிட்டா வரீங்க. உங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாதுடா டேய். ஆமாம் அடுத்து எந்த பக்கம் போகணும்? மேலேன்னு காட்டுது. மேலே போகிறதுக்கு வழி இருக்குன்னு காட்டுது. எனக்கு எங்கே காட்டுதுன்னு தெரியல. மேபி உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். உள்ளே போய் அப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் வரணும்னு நினைக்கிறேன். இருங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் காட்டுது. சரி வாங்க இப்படியே போவோம். ஓகே மேலே எவ்வளோ மேலடா போகணும்? எங்கடா வச்சுருக்கீங்க ஜோர்லியே? பாவண்டா அந்த பொண்ணு விட்டுருங்கடா. இவ்வளோ கடத்தி வச்சுக்கிட்டு என்ன நாம் பண்ணுறானுங்க பாருங்க. கோயின் ஸ்டோன்
வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். ரெடியாக இருங்க, அப்படியே குனிஞ்சே போவோம். இருக்கும் இங்கே எவனாவது இருக்கானான்னு. எங்கே உள்ளே இருக்காங்க. அவள் தான் அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவன்டா அவன் கைஸ்? இப்போ பார்த்தீங்களா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இது யாருங்க அது? இந்த தம்பியை பாவம் இவனையும் அடைச்சி வச்சுருக்கீங்களாடா. அட்டப்பாவி கைஸ், மனுஷக்கறியை சாப்பிட்றான் கைஸ் இவன். டப்பாவி என்னடா நீங்கள் இந்த அவன்டா நீங்கள் சாப்பிடுன்னு அவனுக்கு கொடுக்குறாங்க கைஸ். இவங்க தான் ஜோர்லி நினைக்கிறேன். வாவ், அக்கா அழகா இருக்காங்கல்ல. ஐயோ, நம்ம மைண்ட் வேறு அங்கே போகுதே. சரி விடுங்க, வாயை திறந்து பேசி, இல்லைன்னா உன் கதையை நான் முடிச்சிருவேன்றான். ஏங்க அக்கா அம்மா அழகாக இருக்காங்க. நீ பாரு, உன்னை கொல்றதுக்கு என் கை மட்டும் போதுங்கிறாங்க. என்னம்மா ஜார்லி உனக்கு? ஜோர்லி அடி நம்ம வந்துட்டேன் கைஸ். செத்திஜி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ எப்படி இங்கே வந்த? உன்ன மாதிரி ஒல்லியான பையன் என் அண்ணனை கொண்டுட்டா நீ உன் வாயால் நீ சொல்லவே சொல்லாதேங்கிறான். ஏய், கொல்றதுக்கு என்ன ஒல்லி கொண்டு உன்னையே போட்டு தள்ளிடுறேன்டா, பார்க்குறியா கைஸ்? நம்மளை தப்பாக குறைய போட்டான் கைஸ். விட்ருவோமா? வச்சு செய்கிறோம் பாருங்க அவனை. அந்த பொண்ணுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்தியா? நீ வந்தது அவளுக்காக எனக்காக. நீ என்கிட்ட வருஷமாக மாட்டிக்கிட்டேங்கிறான். இப்போ ஆடாடே, நீ கொல்லாமல் விட மாட்டேன்டா. அவன் சொல்கிறான் உன்னை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு இருந்து நான் உன்னையோட ஆசையை நிறைவேற்றி பண்ணுறான். கொய்யாயில் யார் கொள்றான் பார்ப்பேன்டா. டே வாயில் போடு, வாயில் போடுங்க கைஸ். வாயில் போடு. ஜோ ஸ்டாமினா வர இல்லையே, ஜோ டே இருறா. டே கொஞ்சம் பிரேக் விட்றான். ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், கொஞ்சம் ஸ்டாமினா ஏறிட்டோம். ஜிஜோ வரானே. டே இருறா கொஞ்சம் பிரேக் வேண்டா. கொஞ்சம் ஸ்டாமினா ஏறிடும்டா. ஐயோ இருறா. டே வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ போட்டுருவோம். போடு வெயிட் பண்ணுங்க. போனால் பொறுமையாக தான் அடிக்கணும். போடு வாயில் போடு. என்னடா சொன்னதே சொல்லிக்கிட்டு வாயில் போடுங்க கைஸ். அவனை அடிச்சோ நம்மளை அடிச்சுட்டான் கைஸ். கைஸ் கொல்லாமல் விடக்கூடாது கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் அவனை கைஸ். முடிச்சிடலாம். போடு வாயில் தலையில் போடு. தப்பிச்சானே இருங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க. பின்னாடி போயிருக்கும். பட் போடு தலையில் போடு. காலில் போடு. அடியே போடு. வாயிலே போடுங்க கைஸ். வாயிலே போடணும் உங்களுக்கு. பாருங்கள், பேசினா கொஞ்சம் பேசினேன். ஏன்டா மனுஷக்கறி சாப்பிடுங்க? நீ எல்லாம் மனுஷனா வேற ஏதாடா. போடு வாயில் பாருங்க. அந்த சாப்பிட்ட வாயை நான் உடைக்கலை பாருங்க கைஸ். இப்போ பாருங்கள். போடு இது அடிக்கிறானே. போடு மைஸ்ட்ரைக்கு போட்டுருவோம். போடு வாயில் போடு கைஸ். முடிச்சாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதான். அவன் கதையை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். போடு, அவன் கீழே தள்ளி விடுறான். அவன் கீழே தள்ளி விடுறான். போடு, யாருக்கிட்ட மோதுற? ஏய், அவ்வளோதான். அங்கே பாருங்கள், காற்றுலேயே பேசுகிறான். ஒன்றும் பண்ண முடியாதா டேய் கைஸ். இப்போ பாருங்கள், ஒரே தள்ளு. அவ்வளோதான், முடிஞ்சு. அவன் கதை முடிஞ்சு. பாய் ஹாவ் எ நைஸ் ஹாப்பி ஜர்னிடா மொட்டை பையா. ஹாப்பி ஜர்னி. அவ்வளோதான், முடிச்சாச்சு கைஸ் அவனை. ஸோப்பா எவ்வளோ நேரம். ஓகே ஜோர்லி, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நான் தான் வந்துட்டல, அவங்களுக்கு ஒரு ஆகாது. யாராச்சு? ஓ அவங்கங்க நமக்கு உதவி செஞ்சாங்களே ட்ரைனி. ஆமாம், அப்போ ட்ரைனியோட ஸ்டூடெண்ட் தான் பையனுன்னு தெரில, அவங்க தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அடிபட்டுருக்குங்க. ஐயோ, உங்களுக்கு வலிக்கு தான் கேட்குறேன். ஆமாம், அதுக்காக நான் அந்த 10 நாய்களையும் சாகடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜோர்லி வேண்டாம், அவங்க ஒன்றும் தின்னில்லை. அவள் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கா. அவள் காதில் இருக்கிற அந்த கம்மல் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேளு. உன் முகம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. நான் அதனால தான் உனக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் நான் உன்னை கொல்லலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணுக்கிட்ட சொல்லு, நான் ஒன்றும் ரொம்ப நாள் வாழ போகிறதில்ல, ஆனால் இந்த பையன் ரொம்ப நாளாக வாழணும். நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. ஓகே, எதுக்காக என் பேரண்ட்ஸையும் என் கண்ணு முன்னாடியே கொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் கொலை பண்ணலை, அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான் பாவம். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, பாரு அவன் முகத்தை பாரு. ஓகே, அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான் கைஸ்.
ஓகே இப்போ என்ன பண்ண போகிறாங்கோ? பாவம் அந்த முகத்தை பகை, அவன் முகத்தை பார்த்தா பாவம் பார்த்தா இருக்குது. ட்ரைன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியலையே. வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். நீ அவன் கூட போ, நீ தைரியமாக இரு, நீ ஒரு பெரிய வாரியராக வருவேன்னு சொல்கிறாங்க. ஐயோ கைஸ், அவன் கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடு, கெட்டவங்க கையில் மட்டும் மாட்டிடாத, உடம்ப பார்த்துக்கோன்றாங்க. அவ்வளோதான் கைஸ், சோலி முடிஞ்சு, அவ்வளோதான் கைஸ். வெரி ஸோ சேட் கைஸ், ரொம்ப ரொம்ப பாவம். நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, நமக்காக ஆயுதத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இப்படி போட்டுக்குன்னு போய் சேர்ந்துட்டாங்களே. அவ்வளோதான், எரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அம்மா எரிக்கிறாங்க. ஓகே, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, 9 ஸ்டாருங்கிற ஓல்டு சிட்டியில் தான் அந்த ரோயினர் இருக்குது. அங்கே தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படுது. நம்ம இது எங்கே கொண்டு போய் வச்சுட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என்ன கைஸ், பொருளை வைக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க? இது உன் கூடயே வச்சுக்கோ. ஆனால் எதுக்குன்னு கேட்குறாங்க. நீ எதையும் கைண்டாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. போகிறாங்க கைஸ். ஓகே, இது உங்கள்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும் கொடுத்துட்டாங்க போலயே. இப்போ நம்ம கையில் தான் கைஸ் பத்திரமா இருக்க போகுது. நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ பாவம், அவங்களே காட்டுறாங்களே. எனக்கு வேறு எமோஷ்னலாக இருக்குது கைஸ், ஸோ சேட். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அடுத்து நம்ம திரும்பியும் நம்ம டவுனுக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானு போட்டு வச்சுக்கோங்க. அதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுவரை வந்துட்டு உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் HG. பாய் கைஸ், பாய் பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பாய்.